ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாய் உங்கள் நண்பரா? சாய் உங்களோட நண்பர்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு முழுவதுமாக கேளுங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். முதல்ல நம்ம துவாரகா மாயில் நம்ம சாயை பாருங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்துக்கிட்டே நம்ம சாய்க்கும் நமக்கும் உண்டான அந்த அற்புதமான அந்த உறவை பற்றி நம்ம பேசிக்கிட்டே நடந்து போகலாம். சாய் தன்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு, சாய்கிட்ட ரொம்ப நெருக்கமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உணர்வு வந்து கொடுப்பாரு. இது இப்போ மட்டும் கிடையாது. அப்போ இருந்து பாபா இருக்கும்போது இந்த துவாரகா மாயில பல விஷயங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சச்சரித்த கதைகள்லாம் பாபா இங்கே என்னென்ன செஞ்சுருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பாபா வர பக்தர்கள்ட்டெல்லாம் எப்படியெல்லாம் பழகுவாருன்னு யோசிச்சு பாருங்கள். பாபா எல்லாரையும் திட்டுறது, அப்புறம் அடிக்கிறது, உள்ளுக்குள்ளே வராத, அது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வருதா என்ன? வேறு எதுவும் ஞாபகம் வரல? எப்படிலாம் விளையாடுவார் பாபா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மகள்ஷாபதி, தாத்தியா இவங்க 2 பேரோட சேர்ந்து பாபா 3 பேர் இரவு நேரத்தில் ஒரு பேச்சுலர் ரூம் மாதிரி நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சந்தோஷமாக அந்த நாட்கள் வார்த்தையால் விவரிக்க முடியாத நாட்கள். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் மகள்ஷாபதி ஐயாவுக்கும் தாத்தியா பாய்ஜாமாவோட மகன் தாத்தியாவுக்கும் கிடைச்ச அந்த அற்புதமான ஒரு பாக்கியம். 3 பேரும் ஒவ்வொரு சைடு தலை வச்சுக்கிட்டு எல்லாரோட காலும் வந்து ஒன்றா இணையிற மாதிரி படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அதனால் நம்ம படிச்சிருப்போம். ஒருத்தர் தூங்குனா இன்னொருத்தரை எழுப்பி விடணும். மகள்ஷாபதி தூங்கிட்டார்னா பாபா வந்து காலால் உதச்சி எழுப்பி விடுவாராம். நம்ம பசங்கள்லாம் ஒரு பேச்சுலர் ரூமில் தங்கினா நடக்கும் பாருங்கள், அந்த மாதிரி. இதெல்லாம் நினச்சி பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நல்லா இருந்தாங்கன்னா, இல்லை அவங்க ஜெயித்தாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னமோ நம்மளே ஜெயிச்சிட்ட மாதிரி. இப்போ இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து வின் பண்ணிட்டா நம்மளே ஒவ்வொருத்தரும் ஜெயித்த மாதிரி. நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம், நம்ம நாட்டு சார்பாக தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த போட்டியில் நம்மளே கலந்துக்கிட்டு விளாண்ட அந்த ஒரு உணர்வு வரும். நம்மளோட மகளோ நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கும் போதும் நமக்கு வந்து அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும், நம்மளே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ட மாதிரி. அதே மாதிரியான ஒரு உணர்வு தான் இந்த பக்தர்கள் அனுபவித்த அந்த சுகம், பாபாவோட அனுபவித்த அந்த சுகம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிச்சில்ல. அது மூலமாக நம்மளும் அந்த உணர்வை வந்து பெறுறோம் பாருங்களேன். அதுதான் எவ்வளவு அந்த ஒன்றிப்போன உணர்வு. ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு தானே கிடச்சிருக்கு, நமக்கு கிடைக்கலேன்னு அந்த ஏமாற்றம் இருக்காது. அதை படிக்கும்போது நம்ம மனசுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட லீலைகள்லாம் நம்ம கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோபியர்களோட விளாண்டது, அப்புறம் வந்து இந்த வெண்ணெயை திருடி தின்னது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பாபா செய்த லீலைகள்லாம் அப்படியே கேட்க கேட்க நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவர் யார், ஹேமந்த் பந்த், அவரை மறந்துட்டோம் பாருங்கள். ஹேமந்த் பந்த் கோர்ட்டு அந்த மடிப்பில், கை மடிப்பில் கடலைப்பருப்பு வச்சுருந்தார். அது ஏதோ விழுந்திருக்கு, அது கடலைப்பருப்பு எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு அவருக்கே தெரியாது. அதை வச்சு பாபா அவரை வந்து வம்பிழுத்தது. அப்புறம் பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறதுன்னு பாபா செய்யாத விஷயமே கிடையாது. அந்த துவாரகா மாயில வர பக்தர்கள்ட்ட அவ்வளவு கனிவாக பேசுவார். அவர் தேடி வரவங்க கிட்ட பாபு அப்படின்னு கூப்பிடுவார். இங்கே நம்ம வட இந்தியா சைட்லலாம் இந்த ஹிந்திக்காரங்களாம் பாபுன்னு கூப்பிடுவாங்க. அதாவது நம்ம வந்து தம்பின்னு கூப்பிட்றோம்ல, நம்ம வயதில் குறைந்தவங்கள தம்பின்னு கூப்பிடுவோம். ஒரு சில வீட்டில் வந்து பசங்களையே மகனையே வந்து தம்பின்னு கூப்பிடுவாங்க. அப்போ தம்பின்னு வந்து இந்த கூப்பிட்றது வந்து ஒரு அன்பான ஒரு சொல். அதான் இங்கே வந்து பாபுன்னு கூப்பிடுவாங்க ஹிந்திக்காரங்கெல்லாம். அதான் பாபா வந்து பாபுன்னு கூப்பிட்றதா இருக்கட்டும், அப்புறம் தாமு அண்ணான்னு கூப்பிட்றதா இருக்கட்டும், அப்புறம் லக்ஷ்மண் மாமா அவர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அந்த உறவு முறை சொல்லி அந்த கூப்பிட்ற ஒரு விஷயம். பாபு சாப்பிட்டியா, பாபு நீ பத்திரமா போயிட்டு வா, இந்த மாதிரிலாம் சொல்லி அனுப்புகிற விஷயமா இருக்கட்டும். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி என்னென்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வாக இருக்குது. பாபா கூட ஏதோ அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த பதிவு ஆரம்பிக்கும் போது நான் வேறு ஒரு விஷயத்த வந்து யோசிச்சுக்கிட்டு ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ பாபா பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா நம்மளே அந்த இடத்துக்கு போனால் அந்த ஒரு உணர்வு வந்துச்சு. பேச பேச அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவு அன்போடு பழகிற ஒரு குரு, ஒரு சிறந்த ஒரு நண்பராக இருக்கார் நம்ம எல்லாருக்கும். ஆனால் நம்ம மனசில் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், அவரை விட சிறந்த நண்பர் நமக்கு வேறு யாருமே கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கையில் படுற கஷ்டத்துக்கு காரணமே அவசரப்பட்டு யாருக்கிட்டையாவது ஏதாவது போய் சொல்கிறது, இல்லை வேறு யார் மூலமாவது ஏதாவது போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி தான். அதாவது நண்பர்கள்ங்கிற போர்வையில் நம்மளை சுற்றி நடக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள்னால மாட்டிக்கிறது தான் நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. போட்டி பொறாமையிலேருந்து வெளியே இருந்துலாம் வர வேணாம், கூடவே இருந்து பழகிறவங்க தான் இன்றைக்கி நமக்கு வந்து எதிரியாக வந்திருக்காங்க. அவங்களால தான் நம்ம கஷ்டமும் துன்பமும் வந்துக்கிட்டு இருக்கு.
நம்மளே நெறைய கஷ்டத்த வந்து வெளிய சொல்லாம மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்மளால முடிஞ்ச உதவிகளும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு செஞ்சுகிட்டு இருப்போம். ஆனா, நம்ம செய்ற அந்த உதவிகள் எதுவுமே அவங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்வோம். அது தவறுன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம சூழ்நிலை காரணமா நம்மள வந்து புரிஞ்சுக்காம அவங்க வந்து பேசுற அந்த ஒரு சில வார்த்தைகளாக இருக்கட்டும், ஒரு சில செயல்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி. இந்த உண்மையான அந்த ஒரு புரிதல் வந்து ஒரு சில இடத்துல வந்து நமக்கு வந்து கிடைக்காது. அது நம்ம சாயி கிட்ட மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு, தன்னோட பக்தர்கள்கிட்ட, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க சொல்லுவாரு. "உனக்கும் எனக்கும் உண்டான உறவு, ஒரு காதலனுக்கும் காதலிக்குமான ரகசிய உறவு மாரி. ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், உன்னை என்னடா காதலின்னு சொல்லிட்டாரு, உன்னை பெண்களுக்கு மட்டுமா?" அப்படி கிடையாது. பக்தர்கள் எல்லாருக்கு மேலயும் அவர் வந்து அன்பு செலுத்துறாரு. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பக்தர்கள் எல்லாருக்கும் ஒண்ணு தான். ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இடையே உள்ள அந்த உறவு மாதிரி ரகசியமா இருக்கும். நீ என்கிட்ட சொல்றது உனக்கும் எனக்கு மட்டும் தான். வேற யாருக்கும் போகாது. ஏன்னா, இன்னைக்கு நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் வெளிய போய் சொல்லி, அதனால எந்த உபயோகமும் இல்ல. அந்த நம்ம போய் அவங்க கிட்ட நம்மளோட ஆறுதலுக்காக பேசுறதுனாலயோ, இல்ல புலம்புறதுனாலயோ எந்த உதவியும் கிடைக்க போறது கிடையாது. சாய் வந்து குடுப்பாரு. அவங்களா தேடி வருவாங்க உங்கள. சாய் அனுப்புற உதவி உங்கள தேடி வரும். நீங்க தேடி போமாட்டீங்க. அந்த உதவி உங்கள தேடி வரும். நம்ம தேடி போவோம் ஒரு சில இடத்துக்கு உதவி கேட்டு. ஆனா, அங்க அந்த உதவியே கிடைக்காது. எல்லாரும் இந்த வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள வந்து உணர்ந்திருப்பீங்க. இவங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா, எதிர்பாராத இடத்துலருந்து திடீர்னு ஒரு நபர் அறிமுகமாகி உங்களுக்கு வந்து உதவி செய்வாரு. உங்களோட கஷ்டத்திலயும், துன்பத்திலயும் பங்கெடுத்துக்குவாரு. அந்த இறை தூதரா வந்து வருவாரு. சாதாரண ஒரு மனித ரூபத்துல தான் வருவாங்க. சாதாரண ஒருத்தரா தான் இருப்பாங்க. ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. நம்ம கண்டே பிடிக்க முடியாது. சாதாரண ஒரு ரூபத்துல திடீர்னு ஒரு நபர் வந்து உதவி செய்வாங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்த்துருப்போம். ரொம்ப நல்லவங்க மாரி நம்ம கூட வந்து பழகியிருப்பாங்க. ரொம்ப வசதி வாய்ப்பு படைச்சவங்களா இருப்பாங்க. நம்ம வீடு பக்கத்திலேயே இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நம்ம நண்பர்களாக இருப்பாங்க. நம்ம கூட பல வருடங்கள் பழகிய உறவுகளாக இருக்கும். ஆனா, அந்த உறவுகள் எல்லாம் கைவிட்டுட்டு போனாலும் கூட, தன்னோட நண்பனுக்காக, தன்னோட பக்தனுக்காக சாய் அனுப்புவாரு. ஒரு தூதன அனுப்புவாரு. அந்த நபர் வந்து உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா விஷயத்தையும் சரி செய்து குடுப்பாருங்க. எல்லாருக்கும் இந்த மாரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும். சற்று அறிமுகம் இல்லாத ஒரு நபர் வந்து உங்க வாழ்க்கையில உதவி செஞ்சிருக்காரா? இதுக்கு முன்பு யாராவது உங்க வாழ்க்கையில? அப்படி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சடனா அதாவது சற்றுமே அறிமுகமே இல்லன்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த மாரி கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு நமக்கு வந்து பழக்கமாயிருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் நண்பர் மூலமா இன்னொரு நண்பர் வந்து பழக்கமாயிருப்பாரு. வேலை செய்ற இடத்துல, இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து பழக்கமாயிருப்பாங்க. திடீர்னு நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து நமக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் வந்து செஞ்சு குடுத்துருப்பாங்க. சாய் உங்கள் நண்பரா? சாய் உங்க நண்பர்னா, அடுத்த 2 நிமிடங்கள் நீங்க சாய் கிட்ட ஒரு நண்பன் கிட்ட பேசுற மாரி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கேட்க போறீங்க. உங்களோட மனபாரத்த அவர்ட்ட வந்து இறக்கி வைக்க போறீங்க. மனசு விட்டு பேச ஆள் இல்லாத சகோதர, சகோதரிகள் எல்லாரும் அப்படிதானே இருக்கோம். மனசு விட்டு பேசுறதுக்கு யார் இருக்கா? ஒரு அளவுக்கு மேல நம்ம பேசுனோம்னா, நம்ம கூட இருக்கவங்களே புலம்பாத அப்படின்றாங்க. நம்ம சாய்கிட்ட மட்டும் தான் நம்ம புலம்ப முடியும். வேற வழியே கிடையாது. அடுத்த 2 நிமிடங்கள் உங்களுக்காக, சாய்க்கும் உங்களுக்குமான நேரம் அது. அதற்கு முன்பு நம்ம சாய் குடும்பத்தில பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிறலாம். இன்று நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பவித்ரா ராஜா சகோதரிக்கு பிறந்தநாள். பவித்ரா ராஜா சகோதரிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டுமில்லாமல், அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும், எதிர்கால வாழ்க்கைக்காகவும், அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அடுத்ததாக அடுத்ததாக கோபிவர்மன் தம்பிக்கு 17வது பிறந்தநாள். கோபிவர்மன் தம்பியும் நல்லா படிக்கணும். அவரோட வாழ்க்கையில வந்து நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகணும். அவங்க உடல் ஆரோக்கியத்தோட வாழணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். கோபிவர்மன் தம்பிக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இரட்டை குழந்தைகள் அர்ஜுன் செல்லையா, அபிதா செல்லையா. இரட்டை குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அர்ஜுன், அபிதா. அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு வந்து 18வது பிறந்தநாள். இரட்டை குழந்தைகள், இரட்டை சந்தோஷத்தோட ஆரோக்கியமா அவங்க வாழணும். அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு இரட்டை குழந்தைகள் இவங்க 2 பேருக்கும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அபிதா, அர்ஜுன் அவங்க 2 பேருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இவங்க மட்டும் இல்லாம வேற யாரெல்லாம் இன்னைக்கு சாய் குடும்பத்தில் இன்னைக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்த 2 நிமிடங்கள் நான் பேச மாட்டேன். ஆஞ்சநேயரை பார்த்துட்டு நேராக சாய் பார்க்க போகிறோம். துவாரகா மாய்க்கு முழுவதுமாக கலந்துக்கோங்க. அடுத்த 2 நிமிடங்கள் உங்கள் சாய்கிட்ட, உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் பேசுகிற நேரம் இது. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.